What is the perimeter of the given figure? Perimeter அப்படின்னா சுற்றளவு. அப்போ முதல்ல நமக்கு இந்த சைடோட லென்த்து தெரியணும். இப்போது இது வந்து நம்ம இந்த லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இது 10. இப்போ இதில் இந்த எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த இடம் என்னது 10 - x. இந்த இடம் 10 - xனால் இந்த மேலே இருக்க இடமும் 10 - x. இது 8. இந்த லென்த்து அப்படியே இங்கே இருக்குது, அதனால இது ஒரு 8. அப்போ இந்த டோட்டல் லென்த் என்னது 10 - x + 8 அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் லென்த். அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் 10 - x + 8. இப்போ சுற்றளவு தானே, அதனால் நம்ம வந்து இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த லென்த்து இது 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 இப்படியே ஆட் பண்ணிட்டு வரணும். நமக்கு வந்து இது இந்த 3 லைனோட லென்த்தும் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த லைனை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லைன் எங்கே வரும், இங்கே வந்துடும். இந்த லைனை மூவ் பண்ணோன்னா இங்கே வந்துடும். அதாவது 12 சென்டிமீட்டருக்கு தான் இது 3ஐயும் ஆட் பண்ணுறது. அதாவது இந்த ஏபிசி இந்த ஏபிசி 3ஐயும் ஆட் பண்ணுறது வந்து 12 சென்டிமீட்டருக்கு தான் சமம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 12 சென்டிமீட்டருக்கு இந்த 3 லைனும் வரும். அதனால் இப்போ 10 - x + 8 இது 3ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் 12. அப்புறம் இந்த 10, இந்த எக்ஸ், இந்த 8, அப்புறம் இந்த ஃபைனலாக இந்த 12. இப்போ -x1 + x என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 10 + 10 20, 8 + 8 16, 12 + 12 24, 20 + 40 = 60 சென்டிமீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். பெரிமீட்டர் = 60 சென்டிமீட்டர். தேங்க்யூ.